டாக்டர் திருநாவுக்கரசு, கோபி சர்க்கரை நோய் சிறப்பு சிகிச்சை மையத்தினுடைய தலைமை மருத்துவர். என்னுடைய மெயின் ஆஃபீஸ் கோபியில் இருக்குது, தெரியும் உங்களுக்கு. பிரான்ச்சஸ் வந்து திருப்பூர், பெருந்துறையில் இருக்குது. நம்மளுடைய மருத்துவமனையின் சார்பாக சர்க்கரை நோயும் நலவாழ்வும் அப்படிங்கிற ஒரு விழிப்புணர்வு நிகழ்ச்சியின் மூலம் மக்களுக்கு தேவையான குழப்பம் இல்லாமல் சில விஷயங்களை எக்ஸ்பிளைன் பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம பார்க்குற டாபிக் வந்து இந்த குளுக்கோமீட்டரில் பார்க்குற பிளட் சுகர் வேல்யூக்கும் லேபில் பார்க்குற பிளட் சுகர் வேல்யூக்கும் வித்தியாசம் இருக்கே சார், என்ன? குளுக்கோமீட்டர் வந்து ரிலையபிளா, குளுக்கோமீட்டரை முழுமையாக நம்பலாமா அப்படின்னு கேள்வி. இது வந்து குளுக்கோமீட்டர் அப்படிங்கிறது அவசரத்துக்கு, ஒரு எமர்ஜென்சிக்கு பார்க்குறதுக்கு தான் அது வரும். இப்போது குளுக்கோமீட்டரில் பார்க்கக்கூடிய பிளட் சுகர் அப்படிங்கிறது நீங்கள் விரலில் ப்ரிக் பண்ணி முழு ரத்தத்தை அந்த ஸ்ட்ரிப்பில் வைக்கிறோம். ஸோ அதை வந்து அதில் எவ்வளோ சர்க்கரை இருக்குன்னு கணக்கீடு செய்யப்படுது. அப்போ அது என்னது? முழு இரத்த சர்க்கரை, இரத்தத்தில் சர்க்கரையானது அளவிடப்படுகிறது. ஆனால் பரிசோதனை நிலையத்தில் லேபில் போய் எடுக்கும்போது என்ன பண்ணுறாங்க? பிளட்டை கலெக்ட் பண்ணி அந்த பிளட்டை வந்து ஸ்பின் பண்ணி அதிலிருந்து வெள்ளை கலராக ஒரு திரவம் ஒன்று பிரியும், சீரம்னு சொல்லி, அதை பிரித்து அதில் இருக்கக்கூடிய குளுக்கோஸை கணக்கிடுவது. ஸோ இதுக்கு அதுக்கும் வித்தியாசம் உண்டு. குளுக்கோமீட்டர் நார்மலாக இருந்தால் கூட எவ்வளோ வித்தியாசம் சார் இருக்கும் அப்படின்னா, நார்மலாக லேபில் பார்க்குற ரிப்போர்ட்டை விட குளுக்கோமீட்டரில் வந்து ஒரு 20% தோராயமாக அதிகமாக இருக்கும் அப்படின்றான். அப்போ 100 இருந்தால் ஒரு 20 நீங்கள் கூட்டிக்கணும், கூட்டி காட்டும். அப்போது நார்மலாக லேபில் பார்க்குற பிளட் சுகரை விட குளுக்கோமீட்டரில் பார்க்கும் பிளட் சுகர் ஒரு 20% கூடுதலாக காட்டும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கங்க. இன்னொன்று, குளுக்கோமீட்டர்னுடைய ரிலையபிலிட்டி இருக்குது. நிறையா குளுக்கோமீட்டர்ஸ் இருக்குது. 700 ரூபாய்க்கு இருக்குது, 900 ரூபாய்க்கு இருக்குது, 3000 ரூபாய்க்கு இருக்குது. இன்னொன்று, அதில் நாம் செக் பண்ணுறதுக்கு பயன்படுத்துகிறோம் இல்லைங்களா, அந்த ஸ்ட்ரிப்ஸு, அது வந்து நல்ல ஏர் டைட் பேக்கில் நல்லா பார்த்தீங்கன்னா டைட்டாக ஒரு கார்க்கு போட்டு மூடி அந்த ஸ்ட்ரிப்ஸ் கொடுப்பாங்க. அந்த வயலில் பார்த்தீங்கன்னா 25 ஸ்ட்ரிப் இருக்கும், சிலதெல்லாம் 50 ஸ்ட்ரிப் இருக்கும். நம்ம என்ன பண்ணணும்னா, அந்த ஸ்ட்ரிப்ஸுகள் அதிகமாக காற்றுக்கு, வெளி அட்மாஸ்பியருக்கு பெருசாக எக்ஸ்போஸ் ஆகாமல் பார்க்கணும். நாம் அதை சில சமயங்கள்னால ப்ராக்டிக்கல் கஷ்டத்தினால செய்ய முடியாது. ஓப்பன் பண்ணுவோம், ஒரு ஸ்ட்ரிப் எடுப்போம், குத்தி பார்த்து முடிச்சுட்டு அப்புறம் க்ளோஸ் பண்ணுவோம். முதல் ஸ்ட்ரிப் பார்க்கும்போது இருக்கக்கூடிய அக்யூரசி 50வது ஸ்ட்ரிப்பில் இருக்குமா அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள். ஸோ நீங்கள் எடுத்துக்க வேண்டியது, லேபில் எடுக்கக்கூடிய ரத்தம் எடுத்து செய்யக்கூடிய பரிசோதனை தான் மிகவும் அக்யூரேட்டாக இருக்கும். குளுக்கோமீட்டரில் இருக்கிறது எமர்ஜென்சிக்கு. இப்போ திடீர்னு ஒருத்தர் கிருகிருன்னு வர மாதிரி இருக்குது, ஏதாவது ஒரு தொந்தரவு இருக்குது, ரொம்ப வேர்த்து கொட்டுது, அந்த டைமில் உடனடியாக நம்ம சர்க்கரையினுடைய அளவு என்ன அப்படின்னு ஒரு ஐடியாவுக்கு வேண்டி குளுக்கோமீட்டரை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் குளுக்கோமீட்டரை மட்டும் முழுவதுமாக ரிலையபிளாக எடுத்துக்கக்கூடாது. ஒன்று. ரெண்டாவது, நாங்கள் யாருக்கெல்லாம் அந்த குளுக்கோமீட்டரை வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா, ஃப்ரீக்வெண்ட்டாக யாருக்கெல்லாம் ரொம்ப சீக்கிரம் சர்க்கரை ஏறி இறங்குமோ அவங்களுக்கெல்லாம். இப்போ முதல் வகை சர்க்கரை நோயில் ஒரு குழந்தை சரியாக சாப்பிடாது, அம்மா நினைக்கும் இவ்வளோ ஊட்டணும்னு, ஆனால் அந்த குழந்தை சாப்பிடாது, வாமிட் பண்ணிடும், அதுக்கு லோ சுகர் போகுதா இல்லையான்னு சொல்ல தெரியாது. அவங்களுக்கெல்லாம் வேறு வழி இல்லை, கொஞ்சம் நாம் ப்ரிக் பண்ணி பார்த்துக்கணும். இன்னொன்று, இந்த கர்ப்ப காலத்தில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு அந்த சர்க்கரை வருது இல்லைங்களா, கர்ப்ப காலத்தில், அந்த சர்க்கரையை நாம் மெஷர் பண்ணுறதுக்கு வீட்டிலே இருந்து பண்ணுங்க. நீங்கள் ஒரு 8 மாதம் 9 மாதம் ஆன பிறகு அடிக்கடி மருத்துவமனை வர்றது கஷ்டமாக இருக்குது. இன்சுலின் வந்து போட்டு வேறு இருப்பாங்க, நல்ல கண்ட்ரோலில் வேறு நாம் சுகரை வச்சுருக்கணும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக பார்க்குறக்கு அப்ராக்சிமேட்டாக ஒரு ஐடியாவை கொடுக்குமே தவிர அதை மட்டும் முழுமையாக நாம் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஸோ அப்போது முடிந்தவரை நல்ல லேபில் பரிசோதனை செய்து உங்கள் பிளட் சுகரை வந்து கரெக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் அடுத்த வீடியோவில் இந்த லேபில் பண்ணக்கூடிய பரிசோதனைகள்லேயே சில தவறுகள் தெரியாமல் நடப்பதற்கு வாய்ப்புண்டு. அதை பற்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.